பரவாயில்லையே, வயது அடிப்படையில் கொடுக்குறாங்க. 13 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு 1,00,000 வரைக்கும், 25 வயதுலேருந்து 65 வரை உள்ளவங்களுக்கு வயசு, 25 வயசுலேருந்து 65 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு 1,50,000 3 லட்சம் வரை. அப்போ 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இல்லையோ? வயசானவங்களும் பாவம்ப்பா. எப்போ அனுர என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்படியுமே டிக்டாக்ல போட போகிறதில்ல. எனக்கு சில வீடியோக்கள் வந்து டிக்டாக்ல போகிறதுக்கு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா யூடியூப்ன்றது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அதுலேயும் 1-2 வரும் தான். டிக்டாக்ல வந்து சில கமெண்ட்டுகள் வந்து நம்மளுக்கு இங்கே அஃபெக்ட் பண்ணுது டைரெக்டாக. நான் 4-5 வருஷமாக போடாமலே இருந்தேன், எதுக்குடான்னு. சரி, மக்களுக்கு தகவல் போய் சேரட்டுமே, அதிக பேர் அதில் தானே பார்க்குறீங்க அப்படின்றதால தான் போட்டது. இருந்தாலும் சில வீடியோக்கள் போடுறதுக்கு மனசுக்கே விருப்பம் இல்லை. ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஒருவேளை உங்களுக்கு அது தேவைப்படாமல் இருக்கலாம், பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சோண்டா இருக்கலாம், போன வருஷமே தெரிஞ்சிருக்கலாம். இல்லை அது உங்களுக்கு தேவைப்படாத இருக்கலாம். தேவைப்படாததாக இருந்துச்சுன்னா தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த தேவையானவங்க அதை பார்க்கட்டும், தெரியாதவங்க அதை பார்க்கட்டும். எனக்கு இப்போ கடந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ இந்த அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்க போகிறாரு, எல்லாருக்குமே வந்து பணம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாகிச்சு. சரியா? வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு இப்போ காணி கொடுக்க போகிறோம், நிலம் கொடுக்க போகிறோம், இடம் கொடுக்க போகிறோம், வீடு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பல செய்திகள் இந்த நாட்களில் வெளியாகி இருக்குது. எல்லாமே நடைமுறையில் இருக்குது, இன்னும் செயல்படுத்தலை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்து இந்த தகவல் வருது. இது எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரிஜினல். ஓகே. அனைவருக்கும் ஜனாதிபதி உதவித்தொகை. இது இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடு. அனைவருக்கும் ஜனாதிபதி உதவித்தொகை. அனைவருக்கும் ஜனாதிபதி உதவித்தொகை திட்டத்தின் நோக்கம் தகுதியுள்ள இலங்கை குடிமக்கள் நிதியுதவி மற்றும் அரசின் நலன்களை எளிதாக பெற உதவுவதாகும். விண்ணப்பதாரர்கள் கீழே உள்ள படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கவும் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இது வருது, பேஜ் ஓப்பன் ஆகுது. ஆனால் இதில் எல்லாத்துக்கும் முதல்ல யாராது இது எத்தனாவது ஜனாதிபதி, எந்த நாட்டு ஜனாதிபதி, எந்த காலத்து ஜனாதிபதிடா? ஏடா அனுரன்ற பேர்ல வேற யாரையோ பண்ணி வச்சிருக்கீங்க. அனைவருக்கும் ஜனாதிபதி உதவித்தொகை நிதி உதவி 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரை. வயது 13 இருந்து 25க்கு உட்பட்டவங்களுக்கு 1 லட்சம் முதல் 1,50,000 வரை. வயது 25 65க்கு உட்பட்டவர்களுக்கு 1,50,000 முதல் 3 லட்சம் வரை பெற முடியும் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதே பெறுங்க. இப்போ எல்லாத்தையும் நான் ஓகே அது எடுக்கிறத பற்றி முதல்ல யோசிப்போம். யாருப்பா இது? உங்களுக்கு யாருக்காவது தெரியுதாப்பா இது யாருன்னு? எங்கள் ஜனாதிபதிக்கு இருக்கிற ஒரே ஒரு கெத்தே அந்த ஆளுடைய மச்சம் தாண்டா. கடைசியில் அந்த ஆள் மச்சத்தையே காணுமேடா. எங்கடா ஜனாதிபதி அனுரவுடைய மச்சமே காணுமேடா. மச்சமே இல்லாமல் பண்ணிட்டீங்களேடா. எடிட் பண்ணினவனுங்க மச்சத்தை மறந்துட்டானுங்க மக்களே. அதுதான் பிரச்சனை. அன்பார்ந்த உறவுகளே, நிறைய மெசேஜ் இந்த மாதிரி கடந்த நாட்களில் இருந்தே எனக்கு வந்து ஷேர் ஆகுது. நானும் அது உண்மையிலே ஆர்வத்தோடு உள்ளே போய் அடடா கவர்மெண்ட் வந்து சூப்பர்யா அப்படின்னு உள்ளே போயிட்டு தேடிக்கடி பார்த்தா கடைசியில் எனக்கு என்னமோ கிடைச்சது 100% ஏமாற்றம் தான். ஆனால் என்னை விட ஏமாறக்கூடியவங்க நிறைய பேர் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கும் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது ஏமாற்றத்துக்கான வழி,
இதில் நம்ம அவங்க கேட்குறத கொடுத்து கார்டு நம்பரை கொடுத்து காசை கொடுத்து இதெல்லாம் செஞ்சால் கடைசியில் நம்மளை ஏமாற்றி விட்டுருவாங்க அப்படின்றது தெரியாமல் நிறைய உறவுகள் இன்றைக்கும் இந்த மாதிரியான ஸ்கேமர்கிட்ட ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்கள்ட்ட ஏமாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்பார்ந்த உறவுகளே, தயவு செய்து உங்களுடைய ஃபேமிலிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, நண்பர்கள்கிட்ட சொல்லி வைங்க. இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா தயவு செய்து அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காதீங்க, எந்த ஒரு பர்சனலான டீட்டெயில்ஸையும் உள்ள அட்டாச் பண்ணாதீங்க அப்படின்றத தயவு செய்து அவேர்னஸ் பண்ணுங்கள். இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நிறைய பேர் இந்த மாதிரியான ஸ்கேமர்கிட்ட மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிந்திச்சு செயல்படுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742 800800. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.